بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புமிக்கோனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏக நாயனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்ட நபி தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் விதியாக ஆக்கியிருக்கக்கூடிய கடமைகளில் ஒன்றான புனிதமிக்க ஜும்ஆ என்ற வழக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுமியுள்ளோம். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய நாம் பல பருவ நிலைகளை அடைகின்றோம். இந்த உலகத்தில் தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்து ஒரு 15 வயது வரை எதை பற்றியும் கவலை இல்லாத ஒரு பருவமாக குழந்தை பருவத்தில் இருக்கின்றோம். அதற்கடுத்து 15 வயதுக்கு பிறகு ஒரு 40 வயது வரை துடிப்புடன் செயல்படக்கூடிய, எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு சாதனையும் தன்னைத்தானே சாதிக்கக்கூடிய மிகவும் வீரியமிக்க பருவமான இளமை பருவத்தை அடைகின்றோம். அடுத்து இறைவன் ஆயுள் காலத்தை தருவார் என்றால் 40 வயதுக்கு பிறகு அதற்கடுத்த காலகட்டம் முதுமை பருவத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த 3 பருவங்களில் முதுமை பருவம் என்பது மிகவும் பலகீனமான ஒரு பருவமாக இருக்கின்றது. 15 வயதுக்கு பிறகு 40 வயது வரை ஏறு முகத்தில் இருந்த எல்லா செயல்பாடுகளும் 40 வயதுக்கு பிறகு இறங்கு முகத்தில் வந்துவிடுகிறது. நம்முடைய உடல் அளவிலே தலையிலே நரைகள் வர ஆரம்பித்து விடுகிறது. நம்முடைய பார்வை, நம்முடைய கேட்கும் திறன் அதிலே குறைய ஆரம்பித்து விடுகிறது. 2 கால்களோடு நடந்த நாம் அதற்கு பிறகு ஊன்றுகோலோடு 3 காலோடு நடக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்படி
ஏறுமுகத்தில் இருந்த இளமை பருவத்தில் ஏறுமுகத்தில் இருந்த எல்லா விஷயங்களும் வீராப்பு, வீரியம், ஆரோக்கியம் அனைத்தும் இறங்கு முகத்தில் வர ஆரம்பித்துவிடும். வளர்பிறையாக இருந்தவர்கள் தேய்பிறையாக ஆகிவிடுவோம். இது அல்லாஹ்வே திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒமன் அம்மிர்ஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க். யாருக்கு நாம் ஆயுள் காலத்தை நீட்டித்து கொடுக்கின்றோமோ, இந்த உலகத்தில் ஆயுளை வயதை யாருக்கு நீடித்து கொடுக்கின்றோமோ அவர்களை படைப்பிலே தலைகீழாக ஆக்குகிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான். எந்த அளவுக்கு ஆகின்றோம்? ஒரு கட்டத்தில் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக என்ன நடப்பது என்று நமக்கே தெரியாமல் நாம் சிறுநீர் கழிப்பது, இன்ன பிற மலம் கழிப்பது, இது போன்ற காரியங்கள் கூட நம்மை அறியாமலேயே நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தள்ளாத வயது வரை அல்லாஹ் தஆலா யாருக்கு ஆயுள் காலத்தை நீட்டித்து கொடுக்கின்றானோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில் அடையக்கூடியவர்கள் பிற மக்களால், பெற்ற பிள்ளைகளால், கெட்டிய மனைவியால், உடன் பிறந்த சகோதர சகோதரியால் ஒதுக்கப்படுகிறார்கள். ஏன் இவர் இந்த அளவுக்கு பாடுபடுகிறார்? இவர் நாற்றமடித்த நிலையிலே குடலை புரட்டக்கூடிய அளவுக்கு நாற்றமடிக்கின்றதே, உண்ட உணவெல்லாம் அப்படியே கொமட்டி வெளியே வரக்கூடிய அளவுக்கு நாற்றமடித்த நிலையிலே இவருடைய சூழ்நிலை இருக்கின்றதே என்று ஒதுக்கப்படக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அப்ப இப்படிப்பட்ட நிலையில் மனிதர்கள் முதுமை பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சில அறிவுரைகளை வழங்குகிறது. அதை தான் இந்த உரையிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக, முதுமை பருவத்தை அடைந்து இது போன்ற நிலைக்கு நாம் ஆளாகின்ற நேரத்திலே அப்படி நம்முடைய தாயும் தகப்பனும் ஆளாகின்றார்கள் என்றால் அவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக பிள்ளைகள் இருக்க வேண்டும். அவர்களை கனிவுடன் கவனிக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு இருக்கிறது. நம்ம எப்படி சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, வாலிப பருவத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய தாயின் தகப்பனையும் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமோ, அதுபோன்று முதுமை பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில் நமக்கு அவர்களால் தொல்லை வேதனை என்று வரக்கூடிய நேரத்தில் கூட அவர்களை ஒதுக்கி விடாமல் அவர்களை அரவணைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா, உங்களில் இருவருமோ அல்லது ஒருவரோ, தாயும் தகப்பன் என்ற இருவரோ அல்லது தாயோ தந்தையோ யாரோ ஒருவரோ முதுமை பருவத்தை அடைந்த நிலையில் உங்களில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை நோக்கி ஃபலா தக்குல்லஹுமா உஃபின், சி என்ற வார்த்தையை கூட நீங்க சொல்லி விடாதீர்கள். ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு கோபம் அதிகரிக்கும். சில நேரத்தில் முதுமை பருவத்தை அடைந்தவர்கள் சில விஷயங்களை நமக்கு சொல்வாங்க, என்று சில நேரத்தில் பேசுவார்கள். நமக்கு அது ஒரு விதமான எரிச்சலை உண்டாக்கும். என்ன இவர் சும்மா இருக்க மாட்டேங்காரு, நம்முடைய தாய் சும்மா இருக்க மாட்டேங்காங்களே, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. அப்போ நமக்கு அந்த நேரத்தில் ஒரு எரிச்சலை, ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட உஃபின் ஃபலா தக்குல்லமா உஃபின், சி என்ற வார்த்தையை சொல்லிடாதீங்க. வலா தன்ஹருமா, அவர்களை விரட்டி விடாதீர்கள். உக்குல்லஹுமா கவுலன் கரீமா, அவர்களிடத்திலே சங்கை மிக்க கண்ணிய மிக்க வார்த்தைகளை பேசுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒருவர் தன்னுடைய தாயின் தகப்பனை முதுமை பருவத்தில் பெற்றிருக்கின்றார்கள். அப்படி பெற்றிருக்கக்கூடிய அவர்கள் அந்த தாயின் தகப்பன் மூலமாக அவர்கள் சொர்க்கம் செல்லவில்லை என்றால் அப்படிப்பட்டவர்கள் நாசமாகட்டும். தன்னுடைய தாயின் தகப்பனை முதுமை பருவத்தில் பெற்றிருக்கிறார்கள். பெற்ற அந்த பிள்ளைகள் தன்னுடைய தாயை கவனிக்காம, தன்னுடைய தகப்பனை கவனிக்காம, அவர்களிடத்திலே
பண்போடு பரிவோடு கனிவோடு நடக்காமல் யார் அவர்களை உதறி தள்ளுகிறார்களோ, அவர்கள் மூலமா யார் சுவனத்தை பெறவில்லையோ அவர்கள் நாசமடையட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், எச்சரிக்கை செய்கின்றார்கள். அப்ப முதுமை பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய அவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு இருக்கின்றது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அடுத்து இப்படிப்பட்ட பருவத்தை அடைகின்ற பொழுது அதற்கு முன்பாகவே நாம அல்லாஹ்விடத்தில் சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இப்ப நமக்கு நாம இளமை பருவத்தில் இருக்கிறோம் அல்லது அது போன்ற சூழ்நிலை அடையாமல் இருக்கின்றோம். அதற்கு முன்பாகவே அந்த பருவத்தை அடைவதற்கு முன்பாகவே படுத்த படுக்கையாக படுக்கையிலேயே மனம் சனம் கழித்து பிறருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வகையில நம்முடைய நிலை ஆகிவிடக் கூடாது என்பதற்காக, பிறருக்கு தொந்தரவாக தொல்லையாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக முன்பாகவே நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான தொழுகையை தொழுது முடித்த பிறகு சில பிரார்த்தனைகளை ஓதுமாறு நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்ப நம்ம கடமையான தொழுகை முடித்த பிறகு முதல்ல அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் இது போன்ற பிரார்த்தனைகளை ஓதுவோம். அதோடு அல்லாஹ்வுடைய குறிப்பாக ஒரு பிரார்த்தனை சொல்லி தருகின்றார்கள். இன்னைக்கு சில சகோதரர்களுக்கு தொழுகையை முடிச்சாச்சு சலாம் கொடுத்தாச்சுன்னா அடுத்த நிமிஷம் வெளியே போறது அவங்களுடைய வேலையாக இருக்கிறது. முக்கியமான ஒரு கடையில இருக்கிறோம், கடையை திறந்து போட்டு வந்திருக்கிறோம், தொழுகை முடிச்சுட்டு போக வேண்டிய தேவை இருக்குது, அது வேற விஷயம். அல்லது நம்ம வெளியூர் போக வேண்டிய இருக்குது, நமக்கு அந்த நேரத்துல ஒரு பயணம், அந்த நேரத்துல வண்டி இருக்கிறது, நாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து அந்த வண்டியை தவற விட்டுறோம்னா அது வேற விஷயம். அதே கட்டத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லை, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம் அப்படி இருந்தாலும் கூட சில சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா தொழுது முடிச்சு சலாம் கொடுத்த அடுத்த நிமிஷம் வெளியே போகக்கூடிய ஓத வேண்டிய துஆக்களை ஓத வேண்டிய திக்ர்களை ஓதாமல் உடனடியாக வெளியே செல்வதே பழக்கமாக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கடமையான தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய பிரார்த்தனைகளை ஓதிவிட்டு அந்த இடத்தை விட்டு களையக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய பல பிரார்த்தனைகளை சொல்லித் தராங்க. அதுல ஒரு பிரார்த்தனை ஒவ்வொரு மனிதனும் அன்றாட கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுபுன், இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், எதை விட்டும் கோழைத்தனத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு இறை நம்பிக்கையாளர் இந்த உலகத்திலே கோழைத்தனமாக செயல்படக்கூடாது. அந்த கோழைத்தனம் ஏற்படுவதை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்து வஅஊது பிக்க அன் உரத்த இலா அர்தலில் உமூர், இழிவான வயது வரை தள்ளாத வயது வரை படுத்த படுக்கையிலே கடந்து பிறருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வகையில என்னுடைய நிலை ஆகிவிடக் கூடாது. அதை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதற்கு முன்பாகவே எனக்கு மரணம் வந்துவிட வேண்டும். தள்ளாத வயது வரை என்னடா போய் சேர மாட்டுக்காரே, நமக்கு தொந்தரவு தந்து கொண்டிருக்கின்றாரே, இவரை கொண்டு நம்மால் எதுவுமே இவரை கொண்டு நமக்கு எதுவுமே ஆக போறது கிடையாது, இவர் மரணித்து போகுவதே சிறந்தது என்று மற்றவர்களால் ஒதுக்கப்படக்கூடிய நிலையில் என்னுடைய வாழ்க்கை ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அன்றாட இந்த பிரார்த்தனை செய்யறாங்க. பரலான தொழுகைக்கு பிறகு இந்த பிரார்த்தனை நாம செய்கின்றோமா? நாம கைகால் சுகம் இருக்கின்ற நேரத்திலேயே நமக்கு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறாங்க. வஅஊது பிக்க அன் உரத்த இலா அர்தலில் உமூர், அந்த முதுமை பருவத்திற்கு வருவதற்கு முன்பாக நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இறைவா தள்ளாத வயது வரை, அந்த அர்தலில் என்ற வார்த்தைக்கு நம்ம ஊர்ல நடைமுறையில கூட இந்த திட்டும் பொழுது கூட இந்த அர்தலி என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அர்தலி என்றால் அது அரபி வார்த்தை, அதுக்கு பொருள் இழிவானது கேவலமானது என்ற அர்த்தம். அந்த இழிவான கேவலமான அந்த வயது வாழுகின்ற வரை வாழ்வதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன்.
இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கடமையான தொழுகைக்கு பிறகு மட்டுமல்ல, காலை மாலை ஓதக்குவதற்கு சில பிரார்த்தனைகள் சொல்லி தராங்க. அதையும் ரசூலுல்லாஹ் இதை குறிப்பிடுறாங்க. காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய பிரார்த்தனைகள் இதெல்லாம் நம்ம ஓதுகிறோமா? அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் அல்லாஹும்ம பிக்க அஸ்பஹனா, அல்லாஹும்ம அஸ்பஹனா பிக்க அம்சைனா, அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சுவாங்க காலை நேரத்தில் ஓதுவாங்க. அல்லாஹும்ம அஸ்பஹனா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதல் யௌமி வ கைர மா பஅதஹு. இறைவா, உன்னிடத்தில் இந்த நாளுடைய நன்மையை கேட்கின்றேன், இந்த நாளுடைய தீங்கை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தருகிறேன். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் ஓத வேண்டும். அந்த பிரார்த்தனையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுகக்கூடிய நேரத்தில் நபி அவங்க சொல்றாங்க, ரப்பி அஊது பிக்க மினல் கஸல் வ சூஇல் கிபர். இறைவா, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தருகிறேன், எதை விட்டும்? சோம்பேறித்தனத்தை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். அதே போன்று உசூயில் கிபர், கெட்ட முதுமையை விட்டு நான் பாதுகாப்பு தருகிறேன். கெட்ட முதுமை பருவத்தை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தருகிறேன். அப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய வாழ்க்கை ஆகிவிடக் கூடாது. அந்த முதுமை பருவம் வருவதற்கு முன்பாகவே நாம் அதுக்கான நடவடிக்கையாக இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் நம்ம ஓதக்கூடியவர்களாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப முதுமை பருவத்தில் அந்த மாதிரி சூழ்நிலை அடைந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை அவர்களுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை ஏற்படுவதை விட்டும் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திற்கு முன்பாகவே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. இதை நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் மனனம் செய்து ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு நம்ம பரலான தொழுகைக்கு போக வேண்டிய பிரார்த்தனைகள் முழுமையாக எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? நம்ம என்ன செய்யணும்? அந்த சலாம் கொடுத்த பிறகு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் திக்ர் மட்டும் தான் ஓதிக்கொள்வோம். தனிப்பட்ட அறிவு நம்ம பிரார்த்தனை செய்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனைகள் அதை நாம மனனம் செய்வதற்கு முயற்சி செய்கிறோமா? அப்ப இல்ல இது போன்ற பிரார்த்தனைகளை ஓட வேண்டும் என்று ஆர்வம் கொள்கிறோமா? நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கேட்கின்றார்கள். அதுபோன்று இந்த முதுமை பருவத்தை அடையக்கூடிய நேரத்துல, இது போன்ற நோய்வாய்களுக்கு உள்ளாகக்கூடிய நேரத்துல நமக்கு என்ன தோன்றும் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வளவு சிரமப்பட்டு நாம் இந்த உலகத்துல வாழணுமா? இவ்வளவு கஷ்டத்தோடு இந்த உலகத்துல நம்ம வாழணுமா? நம்மால சாப்பிட முடியல, நம்மால சரியா தூங்க முடியல, நம்மால நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியல, இப்படி பிறருக்கு தொல்லை குடிக்கக்கூடிய வகையில் நம்முடைய நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய இந்த உலக வாழ்க்கை அமையணுமா? அதை விட மரணிச்சு போயிடலாமே, மௌத்தாயிரலாமே. ஒவ்வொரு மனுஷனுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அடைகின்ற பொழுது என்ன உள்ளத்துல வரும்? அப்படி வரும்போது அல்லாஹ்விடத்தில் நம்ம மரணத்தை கேட்கக்கூடாது. அது ஏற்படும். நம்ம அதுக்கு முன்பாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும். யாரெல்லாம் இது மாதிரி நிலையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே கட்டத்தில் அந்த மாதிரி சூழ்நிலையை அடைந்து அல்லாஹ் நாடி அப்படி ஒரு மனிதருக்கு ஏற்பட்டது என்றால் அவர் அல்லாஹ்விடத்தில் இறைவா எனக்கு மரணத்தை தந்துரு, நான் வாழ்வது பிறருக்கு சுமையாக இருக்கிறது, எனக்கே மிக சிரமமாக சோதனையாக இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்தில் மரணத்தை வேண்டிவிடக் கூடாது. அதுல அல்லாஹ் கைர வைத்திருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு அவருடைய பாவத்தை அல்லாஹ் முழுமையாக மன்னித்து மறுமையில தூய்மையான அடியானாக ஆகுவதற்காக அதற்கான சோதனைகளை அல்லாஹ் உலகத்திலே தந்துருவான். இது போன்ற நிலையில அவர் வாழ்ந்து பொறுமை காப்பார் என்றால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். மறுமையில் அவர் தூய்மையான அடியாராக இறைவனுக்கு முன்னால் வந்து நிற்பார். அப்ப அது மாதிரி நிலையில நம்ம மரணத்தையும் வேண்டிவிடக் கூடாது. ஆனா மரணிப்பது நமக்கு சிறந்தது என்று தெரிகிறது. இவ்வளவு சிரமத்தோடு வாழணுமா என்று ஒரு மனிதனுக்கு அந்த நேரத்தில் அப்படி ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஒன்று வேணான்னு கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை நீங்க அடைகின்றீர்கள், மிகப்பெரிய ஒரு சோதனையை நீங்கள் அடைகின்றீர்கள். அந்த சோதனையில உங்கள் மனம் மரணத்தை விரும்புகிறது. அப்படி விரும்பக்கூடிய நேரத்தில் நீங்க மரணத்தை கேட்டு விடாதீர்கள். அப்படி ஒன்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்றால் இப்படி கேளுங்கள், அல்லாஹும்ம இறைவா, நான் உயிர் வாழ்வது நன்மையாக இருந்தால் என்னை உயிர் வாழச் செய். நான் உயிர் வாழ்வது இந்த உலகத்தில் இன்னும் வாழ்வது எனக்கு ஹயாத்தா இருப்பது எனக்கு நன்மையாக இருக்குமே ஆனால் என்னை வாழச் செய். இல்ல நான் மரணிப்பது எனக்கு நன்மையாக இருக்குமே ஆனால் அது சிறந்ததாக இருக்குமே ஆனால் என்னை மரணிக்க செய்து விடு. இப்படி
இப்படி வேண்டுமானால் நீங்க அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள். ஏனென்றால் நம்ம வாழ்வது நன்மையா இருக்குமா அல்லது அது பாதிப்பா இருக்குமா, அதை அல்லாஹ் அறிந்தவராக இருக்கின்றான். அப்ப அல்லாஹ்விடத்துல அந்த மாதிரி நிலையை விட்டு நம்ம முன்கூட்டியே பாதுகாப்பு தேட வேண்டும். அப்படியே அல்லாஹ் நாடி அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் ஆளாகக்கூடிய நேரத்தில் மரணத்தை நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்டு விடாமல், நான் வாழ்வது நன்மையாக இருந்தால் என்னை வாழச் செய், நான் இதனை பொறுத்துக் கொள்கிறேன், என்னை வாழவை, இல்லை எனக்கு மரணிப்பதுதான் எனக்கு நன்மையாக நீ கருதுவியானால் என்னை மரணிக்க செய்து விடு. இப்படி நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். இது போன்ற மாதிரி நம்முடைய பிரார்த்தனைகள் அந்த சூழ்நிலை அடைகின்ற நேரத்தில் நம்ம கேட்கணும். பொதுவாகவே 40 வயசை தாண்டியாச்சுன்னா எல்லா நோயும் வந்துடும். மருத்துவமனைக்கு போனா உங்களுக்கு பிரஷர் இருக்கு, உங்களுக்கு சுகர் இருக்கு, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, உங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு 1008 நோய்கள் அடுக்குவாங்க. அது நினைக்கும் போது இப்படி மருந்து மாத்திரையிலே நம்ம வாழ்க்கை ஓடுதே, ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலே நம்ம ஆஸ்பத்திரியும் வீடுமா நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்க, அந்த நேரத்தில் மனம் ரொம்ப சஞ்சலப்படும், கவலைப்படும். எதையுமே நம்ம வாய்க்கு ருசியா சாப்பிட முடியலையே, நல்ல வகை வகை நம்மகிட்ட காசு பணம் இருந்தாலும் வாய்க்கு ருசியா சாப்பிட முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் சுகர் இருக்குன்னு சொன்னா அவன் சொல்லுவான் டாக்டர், சீனியை தொற்றாத, இனிப்ப நீ தொற்றாத, அப்புறம் கண்ணும் கருத்துமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி நம்மகிட்ட எவ்வளவு காசு பணம் இருந்து என்ன பயனு, நம்மளால நம்ம விரும்பக்கூடிய உணவுகளை உண்ண முடியல. அப்போ அது போன்ற நிலையில மனம் சஞ்சலப்படும். அல்லாஹ்விடத்தில் இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் அது வருவதற்கு முன்பாக நம்ம கேட்க வேண்டும். அப்படி அந்த நிலை அடைந்தால் அல்லாஹ்விடத்தில் யாரெல்லாம் நான் வாழ்வது நன்மையா இருந்தது என்னை வாழவை, நான் மரணிப்பது நன்மையா இருக்குமே என்னை மரணிக்க செய். இப்படி நம்ம அந்த முதுமை பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில் இப்படி நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அது போன்று அந்த மாதிரி சூழ்நிலை அடையக்கூடிய நேரத்தில் நம்ம மறுமையில வெற்றி பெறணும். நம்மளால யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யக்கூடாது, அதுல நம்ம கவனமாக இருக்கணும். அப்படியே நாம யாருக்காவது அநியாயம் செய்திருப்போம் ஆனால் அந்த சூழ்நிலை நமக்கு தெரியும், மரணத்தை நெருங்கிட்டோம், இந்த உலக வாழ்க்கையை விட்டு நம்ம பிரிய இருக்கிறோம், மிக நெருக்கத்தில் இருக்கிறோம் என்பது அது ஒரு அறிகுறியாக நமக்கு தெரிந்துவிடும். அதுக்கு முன்பாகவே அந்த மரணம் வருவதற்கு முன்பாகவே சம்பந்தப்பட்ட யாருக்காவது நம்ம ஒரு துரோகத்தை செய்திருப்போமே ஆனால், அநியாயத்தை செய்திருப்போமே ஆனால் அதுக்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வெள்ளி காசுகளோ தங்க காசுகளோ பயனளிக்காத ஒரு நாள் வருவதற்கு முன்பாக நீங்கள் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அதுக்கான பரிகாரத்துக்கு முன்பாக நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறது அல்லது யாருடைய உரிமையை நாம பறித்திருப்போம் அந்த உரிமையை அவருக்கு நாம் கொடுக்கிறது, இது போன்ற வகையில அந்த பரிகாரத்தை நம்ம தேடிக்கொள்ள வேண்டும். நாம முதுமை பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில் நமக்கு எங்க சொத்து இருக்கு அதையெல்லாம் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய வாரிசுகிட்ட சொல்லுவோம். அதோடு நம்ம நிறுத்திவிடக் கூடாது. யார் யார் நமக்கு தர வேண்டி இருக்கு அதை நம்ம சொல்லுவோம். எப்பா நான் ரொம்ப படுத்து படுக்கையா கிடக்கிறேன், இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ எனக்கு மரணம் வந்துடும், ஆனா எனக்கு அவரு 1 லட்சம் ரூபாய் தர வேண்டி இருக்கு அப்படின்னு போயிட்டு அவர்கிட்ட போய் கரெக்டா வாங்கிரு. இவரு இப்ப இந்த இடத்துல சொத்து இருக்கு, அதை வாங்கி போட்ட சொத்து கவனமா பாத்துக்க. இதெல்லாம் நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவரும் சொல்வார்கள். இதோடு நான் இவருக்கு இந்த மாதிரி அநியாயம் செஞ்சிருக்கேன், நான் அவருடைய சொத்தை அபகரிச்சுட்டேன், ஏதாவது ஒரு வகையில என்னால் அவருக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கு, அதுக்கான பரிகாரத்தை நீ செஞ்சிரு, இது நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். அது அப்படிப்பட்ட அது மாதிரி நம்ம யாருக்காவது உதவி செய்கிறோம், நம்முடைய மரணத்துக்கு பிறகு அந்த உதவி தொடரணும், நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம சொல்லணும். இது மாதிரி நம்ம மறுமைக்கான நன்மையாக மறுமைக்கான வெற்றியாக இது போன்ற காரியங்களை எல்லாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது முதுமை பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில், ஏனென்றால் அது மரணத்துக்கு நெருக்கமான ஒரு பருவம். அப்ப இது போன்று நம்முடைய வாழ்க்கை இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. முதுமை பருவத்தை அடையக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் நம்முடைய நடைமுறை ஆக்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய அணுகுமுறை எப்படியெல்லாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற வழிகாட்டுதலை வழங்குகிறது. இந்த வழிகாட்டுதலை நம்ம கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை சந்திக்கக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் தெளிவான விஷயங்களை வழிகாட்டுகிறது. அதில் இது முக்கியமான ஒன்று. இது மறுமை வெற்றிக்கான ஒரு வழியாக இருக்கிறது. இதையும் நாம கவனத்தில் வைக்க வேண்டும். அதுபோன்று நல்லறங்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த முதுமை பருவத்தில் குறிப்பாக நம்ம இளமை பருவத்திலும் அதிகம் நல்லறம் செய்ய வேண்டும்.
இளமை பருவத்தை வீணாக்கி விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை மறுமையில அரிசி கீழே நிழல் இருக்கும். அந்த அரிசி கீழே நிழல்ல 7 கூட்டத்தார்களுக்கு அந்த நிழல் அளிப்பான். அதுல ஒரு கூட்டத்தார் இளமை பருவத்தில் இறை வணக்கத்திலே கழித்தவர்கள். அடுத்து முதுமை பருவம் என்பது மரணத்துக்கு நெருக்கமான பருவம். அதிலே நம்ம வீணான காரியங்களில் வெட்டி பேச்சு. இன்னைக்கு முதுமை பருவத்தை அடைந்த பல பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, போய் வீணான காரியங்கள்ல வீணான விஷயங்களிலே தங்களுடைய வாழ்க்கை கழிக்கின்றார்கள். ஒரு சாயா டீ கடைக்கு முன்னாடி உட்கார்ந்த பல மணி நேரங்கள் எந்த எதுக்குமே பிரயோஜனம் இருக்காது. அந்த பேச்சுக்களை ஊறி தலைக்கிறது. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் அல்லாஹ் திக்ர் செய்யலாம், திருக்குரானை ஓதலாம், இன்னும் நன்மையான காரியங்களை செய்யலாம். அதையெல்லாம் கழிக்காமல் இது போன்ற வீணான காரியங்களே. ஏன்னா முதுமை பருவத்தில் சும்மா இருப்பாங்க, நேரம் போக மாட்டேங்குது இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, வெற்றி கதையும் ஊர் கதையும் பேசிக்கொண்டு காலத்தை கழிக்கக்கூடியவர்களை பார்க்கின்றோம். இப்படி நம்முடைய நிலை இருக்கக்கூடாது. அந்த பருவம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, 2 விஷயங்கள் இருக்கிறது, 2 நியாமத்து இருக்கிறது. அதுல அதிகமான நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒன்று ஓய்வு, இன்னொன்று ஆரோக்கியம். முதுமை பருவம் என்பது மிக ஓய்வான ஒரு பருவம். அதுல அதிகமாக நல்லறங்கள் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்மோடு கூட வருவது இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுடைய நன்மைகள் தான். அப்ப அது நம்ம கவனம் செலுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டிய அடிப்படையில இது போன்ற நடைமுறைகளை எல்லாம், இது போன்ற வழிமுறைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அதிகாரிகளாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே இந்த நாளினுடைய முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் அதிகமாக பாடுபட்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள். இது மறைக்க முடியாத வரலாற்று உண்மையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே இருந்து நம்மளை எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும், இவர்களை இந்த நாட்டிலே உரிமையற்றவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான சதி திட்டங்களை அவ்வப்போது நிறைவேற்றி வருகின்றார்கள். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கின்றோம், சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் என்று திருத்த முகாம்கள். இப்போ பீகார்ல என்ன செய்கின்றார்கள், அந்த யாரெல்லாம் இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் முகாம்கள் நடத்துறாங்க, அதை நடத்தும்போது எப்படி நடத்துவாங்க, யார் புதிய வாக்காளர்கள் அதுக்கான ஆதார ஆவணங்களாக ரேஷன் கார்டை கேட்பாங்க, பான் கார்டு, இது மாதிரி ஆதார் கார்டு, இது மாதிரி கேட்டு அதை வைத்து அவர்கள் வாக்குரிமை உள்ளவர்கள் என்று பட்டியல் சேர்ப்பார்கள். அதே போன்று யாரெல்லாம் இறந்து போயிருக்கிறாங்க அது மாதிரி அதுக்கான ஆவணங்களை வைத்து அதை நினைச்சுவாங்க, நீக்குவாங்க. ஆனா இப்ப புதுசாக இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறார் என்றால், ஒருத்தரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறதுக்கு புதிய ஆவணமாக பிறந்த சர்டிபிகேட் இருக்கணும், பிறப்பு சான்றிதழை கொண்டு வரணும். இப்ப பிறப்பு சான்றிதழை ஒருத்தர் கேட்டாருன்னா அது எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கின்றோம், பீகார்ல 66 லட்சம் பேரை வாக்குரிமை அற்றவர் என்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இப்போ என்ன செய்தது, ஒரு அறிவிப்பு, தமிழ்நாட்டிலும் இது போன்று சிறப்பு திருத்த முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம். இதன் மூலமாக இவர்கள் இந்த என்ஆர்சி என்ற ஒன்றை இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக உள்ளே கொண்டு வர பார்க்கின்றார்கள். அப்ப இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்படி கொண்டு வந்தார்கள் என்றால் யாரெல்லாம் அவர்களுக்கு வேண்டாதவர்களோ, அதே போன்று பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களை இந்த நாட்டில் அகதிகளாக ஆக்க வேண்டும், வாக்குரிமை பறிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய சதித்திட்டமாக இருக்கிறது. இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்தி நம்ம நாட்டை விட்டு அப்புறப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். நாம இதுல கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலும் இவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, நம்முடைய ஊரை சார்ந்த திருவிதாங்கூடு ஊரை சார்ந்த ஒரு சகோதரர், அவருடைய மகனுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில அட்மிட் செய்யப்பட்டு ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டு வருகிறது. அந்த குழந்தை, அந்த சிறுவர்
பூரண உடல் நலம் பெறுவதற்கு நீங்க அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்க. இது நமக்கு அல்லாஹ் இடத்துல அதிகமா நன்மைகள் பெற்று தரும். எந்த அளவுக்குன்னா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, மறைவாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்காக நாம் துவா செய்கின்ற பொழுது, மறைந்திருக்கிறார் அவருக்கு தெரியாது, நம்ம பிரார்த்தனை செய்வது அவருக்கு தெரியாது, ஆனா அவருடைய நன்மைக்காக நாம பிரார்த்தனை செய்தோமே ஆனால் நமக்காக மாணவர்கள் பிரார்த்தனை செய்வாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மறைவா இருக்கக்கூடிய சகோதரருக்கு அவருடைய நன்மைக்காக, உடல் நலத்துக்காக, வேற வேற காரியங்களுக்காக நம்ம அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோமே ஆனால் இறைவா இவருக்கும் அது போன்று நீ கொடு என்று வானவர்கள் பிரார்த்தனை செய்வாங்க. வானவர்களுடைய பிரார்த்தனை என்பது சாதாரண ஒன்று இல்லை. ஏனென்றால் வானவர்கள் எதையுமே சுயமா செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்தால் மட்டும்தான் செய்வாங்க. அந்த அடிப்படையில் வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார் என்றால் நிச்சயம் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்ப நாம மறைவா இருக்கக்கூடிய சகோதரருக்கு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக மாணவர்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அந்த அடிப்படையில அந்த சிறுவருக்கு, அந்த குழந்தைக்காக, அந்த குழந்தையினுடைய உடல்நலத்துக்காக சகோதரர்கள் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அல்லாஹுடைய சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்து இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியார்கள் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ரப்பில் ஆலமீன்.